கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தேவன் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து, இந்த நாளிலே உங்கள் இருதய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி நிறைவாய் உங்களை நடத்துவாராக என்று சொல்லி உங்களுக்காக நான் கர்த்தரிடத்தில் வேண்டி விண்ணப்பம் பண்ணுகிறேன். அப்படியே கர்த்தர் செய்வாராக. உங்களுக்காக ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன் பாருங்களேன். 2 நாளாகமம் அதன் 18ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள். யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து. 2ஆம் வசனம். சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாபிடத்திற்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்துக்கும் அநேகம் ஆடு மாடுகளை அடிப்பித்து கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினான். எனக்கு பிரியமான கர்த்தருடைய ஜனமே, இங்கே யோசபாத் ராஜாவை குறித்து சொல்லப்பட்ட காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். யார் இந்த யோசபாத் ராஜா? ஒரு நல்ல ராஜா, தேவனுடைய பார்வையில் தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு நல்ல ராஜா. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இஸ்ரவேல் என்கிற தேசம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 12 கோத்திரங்கள் இருக்கு இல்லையா? இந்த 12 கோத்திரங்கள் தாவீதின் ஆட்சிக்கு அப்புறமா, சாலமோனுடைய ஆட்சிக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா 10 கோத்திரங்கள் தனியாக மேலே வடக்கு ராஜ்யம்னு சொல்லி பிரியுது. நார்தர்ன் ரீஜன் தனியாக பிரியுது. சதர்ன் ரீஜன் கீழே பார்த்தீங்கன்னா 2 கோத்திரம், யூதா பென்யமின்ற 2 கோத்திரம் பிரிகிறது. அந்த 10 வடக்கு ராஜ்யம்னு சொல்லக்கூடிய 10 கோத்திரத்தை ஆளுகை செய்கிறவங்க, அவங்களுக்கு என்ன பேர்னா இஸ்ரவேலர்கள்னு பேர். அந்த ராஜாக்களை இஸ்ரவேலின் ராஜாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருக்கக்கூடிய 2 கோத்திரத்தை ஆளுகை செய்கிறவங்களை குறித்து யூதா ராஜா அப்படின்னு சொல்லி அழைப்போம். அவங்க எருசலேமை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்வாங்க. இப்போ இந்த யோசபாத் இருக்கிறாரே, இவர் எதற்கு ராஜா அப்படின்னா அந்த தெற்கு ராஜ்யம் இருக்கு இல்லையா, யூதா எருசலேம், அதில் இருக்கக்கூடிய அந்த யூதா கோத்திரத்தையும் பென்யமீன் கோத்திரத்தையும் ஆளுகை செய்கிறவர் தான் யார்னா யோசபாத் ராஜா. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி ஒரு நல்ல ஒரு ராஜாவாகத்தான் இவர் செயல்படுகிறதை நீங்கள் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த ராஜா என்ன பண்ணுறார் அப்படின்னா, இவர் இந்த டைமில், இந்த ராஜ்யபாரம் பண்ணுற இந்த டைமில் மேலே வடக்கு ராஜ்யத்தில் இஸ்ரவேல் என்கிற 10 கோத்திரத்துக்கு யார் ராஜாவாக இருக்கிறதுனா ஆகாப் ராஜாவாக இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த ஆகாப், அவனுடைய மனைவி யாருன்னா எசபேல். இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த 10 கோத்திரத்தையும் பாகால் வழிபாட்டுக்கு நேராகவும் அஸ்தரோத் வழிபாட்டுக்கு நேராகவும் பயங்கர விக்கிரக ஆராதனைக்குள்ள நடத்தி தேசத்தை கெடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ பாருங்க, தேவனுக்கு ஏற்கனவே பயங்கர கோபம் இந்த ஆகாப் மேலேயும் எசபேல் மேலேயும் இருக்கிறது. இந்த டைம்ல இந்த யோசபாத் என்ன பண்ணி வச்சிருக்கிறார் அப்படின்னா அந்த ஆகாபோட சம்பந்தம் கலந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 18:1 சம்பந்தம் கலந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணார் அப்படி கிடையாது. லிட்ரலாகவே சம்மந்தம் கலக்கிறார். தமிழ் நம்ம சொல்லுவோமே சம்பந்திங்க கூட சம்பந்தம் கலக்கிறது அப்படின்னா ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தோட திருமண பந்தத்தில் ஈடுபடுகிற காரியம். அப்போது இந்த யோசபாத்தின் குடும்பமும் ஆகாபின் குடும்பமும் திருமண சம்பந்தம் கலக்கிறத நீங்கள் பார்க்க முடிகிறது. நீங்கள் இது எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் அதன் 16, 17, 18 ஆகிய வசனங்கள் அதை உங்களுக்கு தெளிவாக பதிவு பண்ணுகிறத நீங்கள் பார்க்க முடியும். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதி வாசிக்கிறேன் பாருங்களேன். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. யோசபாத் யூதாவிலே இன்னும் ராஜாவா இருக்கையில் யோசபாத்தின் குமாரனாகிய யோராம் என்னும் யூதாவின் ராஜா ராஜ்யபாரம் பண்ண துவங்கினான். உங்களுக்கு புரியுதா? யோசபாத் இந்த ராஜா இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு. இருந்தாலும் தன் மகனை அடுத்த ஆட்சியில் அமர்த்துறார். அவங்க மகனுக்கு என்ன பேரா? யோராம் அப்படின்னு பேரான். அடுத்த வசனம் 2 ராஜாக்கள் 8:17 வாசிக்கிறோம் பாருங்களேன். அவன் ராஜாவாகிற போது 32 வயதா இருந்து 8 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். ஸோ இவன் ராஜ்யபாரம் பண்ணுகிற ஏரியா இது எருசலேம். நான் சொன்னனே அந்த கீழே இருக்கக்கூடிய தெற்கு பகுதி யூதா பகுதி தான் ஆட்சி செய்கிறான். ஏன்னா அதுதான் அவங்க அப்பாவோடது இல்லையா, அதை ஆட்சி செய்கிறான். அடுத்து பாருங்க 2 ராஜாக்கள் 8:18 அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து. பாருங்க, இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடக்கிறானா. இஸ்ரவேல் ராஜாக்கள்னா யாரு? இவன் இருக்கிறது யூதா பகுதி. இஸ்ரவேல் ராஜாக்கள்னா மேலே இருக்கக்கூடிய வடக்கு ராஜ்யம், அந்த ஆகாப் ராஜாவின் வழியில நடக்கிறானா. நடந்து ஆகாபின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாபின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாயிருந்தாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். பாருங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னா இந்த யோசபாத் தான் இந்த வேலையை செய்கிறார். என்ன வேலை செய்கிறாரு? தன் மகன் யோராமுக்கு ஆகாபின் மகளாகிய அத்தாலியாள் என்பவளை திருமணம் செய்து கொடுக்கிறார். யாருங்க இந்த அத்தாலியாள்? ஆகாபுக்கும் ஏசபேலுக்கும் பிறந்த பெண் பிள்ளை.
ஏசபேலுடைய கேரக்டர் நமக்கு தெரியுமே, எவ்வளவு கொடூரமான பயங்கரமான ஒரு கேரக்டர். அவளுடைய மகள் அத்தாலியாள் எப்படி இருப்பா? டிட்டோ அதே ஜெராக்ஸ்ல தான் இருப்பா. கரெக்ட்டுங்களா? இப்ப பாருங்க, யோசபாத் எவ்வளோ பெரிய தவறு செய்கிறார் அப்படின்னா, தன் மகனுடைய வாழ்க்கையை அவரே கிட்டத்தட்ட சீரழிக்கிற ஒரு காரியத்தை இங்க செய்கிறார். போய் என்ன பண்றார் அப்படின்னா, அந்த அத்தாலியாளை வந்து தன் மகனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார். இப்ப மகனை ஆட்சியில உட்கார வச்சா மட்டும் அவன் நல்லாவா ஆட்சி செய்ய போகிறான்? மேல இருக்கக்கூடிய அந்த 10 கோத்திரத்தை யேசபேல் எப்படி கெடுத்து போட்டாலோ, கீழ இருக்கக்கூடிய இந்த 2 கோத்திரத்தை கெடுத்து போடும்படி அத்தாலியாள் வந்திருக்கிறா. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப கம்ப்ளீட்டா வந்து ஒரு மிகப்பெரிய தவறான பாதையில யோசபாத் சம்பந்தம் கலந்து தன் மகனை நடத்தினதை நீங்க பார்க்க முடிகிறது. இப்ப என்ன நடக்குது பாருங்களேன். இப்ப சம்மந்தி ஆயிட்டாங்க இல்லையா இவங்க 2 பேரும். இந்த யோசபாத்தும் ஆகாபும் சம்மந்திகள் ஆயிட்டதுனால, இப்ப 2ஆம் வசனம் 2 நாளாகமம் 18:2 என்ன சொல்லப்படுதுன்னா, சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாபிடத்துக்கு போனான். யாரு? யோசபாத் போறான். சம்மந்தியை பார்க்கறதுக்காக போறார். சரிங்களா? அப்பொழுது ஆகாப் என்ன பண்றான்னா, அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்துக்கும் அநேகம் ஆடு மாடுகளை அடிப்பித்து ஒரு பெரிய விருந்து வச்சுட்டு என்ன கேட்கிறாராம், கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு வரும்படி அவனை ஏவினான். பாருங்க, இந்த வசனம் எவ்வளவு தெளிவாக இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் விருந்து வச்சதனுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, இந்த யோசபாத்தை ராமோத்திற்கு யுத்தத்துக்கு அழைத்து கொண்டு போகணும் என்பதுதான். ஓகேங்களா? நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஒரு தவறான சம்பந்தத்தை யோசபாத் கலந்துட்டார். தவறான ஒரு ஐக்கியத்திற்குள்ள யோசபாத் வந்து விட்டார். தவறான ஐக்கியத்திற்குள்ள வந்ததும் அந்த தவறான ஐக்கியம் இப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, யோசபாத்திற்காக ஒரு பெரிய விருந்து செய்கிறது. அநேகம் ஆடு மாடுகள் அடிப்பிக்கப்படுகிறது. இப்போ யோசபாத் ஆகாபுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாரு. இப்ப ஆகாப் ராஜா என்ன பண்றாருன்னா, சரியான விருந்து வைக்கிறாரு. ஆடு மாடுகள்லாம் பயங்கரமா அடிச்சு யோசபாத்துக்கும் அவங்க கூட இருந்த ஆட்களுக்கும் தடபுடலாக விருந்து நடக்குது. இப்ப நாங்க கற்பனை செய்து கொள்ளுங்க அந்த சிச்சுவேஷனை. யோசபாத் அந்த விருந்து அப்படியே என்ஜாய் பண்ணி அதை சாப்பிட்டு இருக்கும் பொழுது ஆகாப் அப்படியே யோசபாத்தை பார்த்து, சம்மந்தி ஒரு விஷயம், இந்த கீலேயாத்துல இருக்கிற ராமோத் இருக்கே, அந்த பகுதி கொஞ்சம் பிரச்சனையுள்ள பகுதியாவே இருக்கு. சீரியர்கள் அங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. நம்ம வந்து அதுக்கு விரோதமா யுத்தத்துக்கு போவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்க நல்லா யோசித்து பாருங்களேன். யோசபாத்துக்கு இது தேவையில்லாத வேலை. அவர் பாட்டும் அவருடைய அந்த யூதா ராஜ்யத்தை சரியா பார்த்து கொண்டிருந்தாலே அவருக்கு போதுமானது. சம்பந்தம் இல்லாம போய் ஒரு தப்பான சம்பந்தத்துல உக்காந்துட்டு, ஒரு ஐக்கியத்துல உக்காந்துட்டு இவர் இருக்கிறதுனால, இப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு பெரிய விருந்தை யோசபாத்துக்கு கொடுக்குறான். அந்த விருந்தினுடைய இன்டென்ஷனே என்னன்னா, யோசபாத்தை இந்த யுத்தத்துக்கு அழைக்கணும் அப்படின்றதுதான். நல்லா யோசித்து கொள்ளுங்களேன். இந்த யுத்தத்துக்கு போலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பின்னாடி யோசபாத் வந்து கர்த்தரிடத்துல விசாரிக்கிறார். விசாரிக்கும் பொழுது கர்த்தரிடத்துல இருந்து தெளிவாக வார்த்தை வருகிறது. இந்த யுத்தத்துக்கு போனியனா ஆபத்து, ஆகாப் உயிரோட ரிட்டர்ன் வர மாட்டான் அப்படின்றத கர்த்தர் சொல்லிட்டார். நானும் தீர்க்கதரிசிகள் போய் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, நீ யுத்தத்துக்கு போ அப்படின்னு சொல்லி. ஆனாலும் யோசபாத்தின் இருதயம் ஏற்க மறுக்கிறது. மீகாயா மூலமாக வார்த்தை திட்டமும் தெளிவுமாக வருகிறது. இருந்தாலும் யோசபாத்தால நோன்னு சொல்ல முடியல. ஏன் நோ சொல்ல முடியல? அதான் கர்த்தர் நோன்னு சொல்லிட்டாரே, உடனே யோசபாத் நோன்னு சொல்லியிருக்கணுமே. ஏன் சொல்ல முடியல அப்படின்னா, அங்க அங்க கொடுக்கப்பட்ட விருந்து அந்த மாதிரி, அந்த அந்த ஆகாப் கேட்ட டைமிங் அந்த மாதிரி, அதுல நோன்னு சொல்ல முடியல. இவ்வளோ விருந்து சாப்பிட்டுட்டு எனக்காக இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ செஞ்சுட்டாங்க, இந்த ஒரு காரியத்தை கேட்குறாங்க, இதுக்கு எப்படி நான் நோன்னு சொல்ல முடியும்? ஆனா அவன் மனசுக்கு தெரியும், ஆகாப் மனசு யோசபாத்தின் மனசுக்கு தெரியும் அந்த யுத்தத்துக்கு போகக்கூடாதுன்னு. அதனால தான் கர்த்தரிடத்துல விசாரிக்கலான்ற வார்த்தையை யோசபாத் சொல்றாரு. விசாரிச்சாலும் கர்த்தர் வேண்டான்றாரு. ஆனாலும் யோசபாத்தால நோன்னு சொல்ல முடியாம அந்த யுத்தத்துக்கு யோசபாத் போகிறத நீங்க பார்க்க முடியும். அப்ப பாருங்க, ஒரு தவறான ஐக்கியத்திற்குள்ள நீங்க உட்பட்டீங்க அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜனங்களோட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்போ ஃபெல்லோஷிப்போ அதிகமா இருக்கு அப்படின்னா, அவங்களோட அதிகமான டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்களுக்காக நிறைய செலவு செய்வாங்க. நிறைய செலவு செஞ்சுட்டு அவங்க உங்களை பார்த்து கேட்பாங்க, இந்த ஒரு விஷயம் எனக்காக நீ செய்றியா அப்படின்னு. அவங்க கேட்கிற அந்த விஷயம் உங்களை கர்த்தரை விட்டு பிரிக்கிற விஷயமாக இருக்கும். என்ன நடக்குது தெரியுமா? இந்த யுத்தத்திற்கு யோசபாத்தும் ஆகாபும் போகும் பொழுது ஆகாப் என்ன சொல்றான், யோசபாத் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ராஜ வஸ்திரம் தரித்துக்கொண்டு யுத்தத்துக்கு வாங்க, நான் வேஷம் மாறி யுத்தத்துக்கு வரேன்றான். அங்க என்ன நடக்குது? எதிரிகள் என்ன பிளான் பண்ணிருக்காங்க? ராஜ வஸ்திரத்துல யார் இருக்கானோ அவனை போட்டு தள்ளணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசபாத் யுத்தத்துல பிரவேசிக்கும் பொழுதே கொல்லப்பட போகிறான். அதுதான் உண்மை.
அந்த இடத்துல கிருபையா யோசபாத் கத்தி கூக்குரலிடும் பொழுது தேவன் யோசபாத்துக்கு உதவி செய்து யுத்தத்துல காப்பாத்தி கூட்டு வந்து ரிட்டர்ன் வெளியே விடுறாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு ராஜா அங்க அவமானப்பட்டு தான் உயிர் தப்பிக்க வேண்டிய சூழ்நிலை யோசபாத்துக்கு ஏற்பட்டதுன்னு நீங்க வேதத்துல வாசிக்க முடியும். அப்போ இந்த மாதிரி ஒரு யுத்தத்துல யோசபாத் மாட்டிக்கொண்டதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மதியீனம். அவருடைய தவறான ஐக்கியம் தான் அதற்கு காரணமாக இருந்தது. நான் உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேன் பாருங்களேன். தேவனை அறியாத, தேவ பயம் இல்லாத ஜனங்களோடு நம்ம அவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு அப்படி சொல்லல. அவங்களோட அதிகமான ஃபெல்லோஷிப் நமக்கு இருக்கும் பொழுது, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, ஆகாபை போல தவறான பாதைகள்ல சிலருக்கு வந்து குடிப்பழக்கம் இருக்கும். சிலருக்கு வந்து தேவையில்லாத தவறான பழக்கவழக்கங்கள் இருக்கும். இப்போ அப்படிப்பட்ட நபர்களோட அவன் என் ஃப்ரெண்டு, அவனோட நான் பேசாம எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம போய் அதிகமா அந்த உறவுல அவங்களோட கூட ஐக்கியத்துல எப்ப பார்த்தாலும் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்களுக்கு ஒரு பெரிய விருது செய்வாங்க. அவங்க உங்களுக்கு நெறைய செலவுகள் செய்வாங்க. உங்களுக்கு நெறைய செலவு செஞ்சுட்டு, உங்கள ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணி, உங்கள ரொம்ப உற்சாகமாக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்ட நான் உனக்காக எவ்வளோ செய்றேனே! நீ எனக்காக என் கூட இந்த ஒரு சின்ன சினிமாக்கு மட்டும் வரக்கூடாதா? நமக்கு ஒரு டைம் பாஸா இருக்கும்ல அப்டின்னுவாங்க. என் கூட சேர்ந்து கொஞ்சம் நீ குடிக்க கூடாதா? நான் உனக்காக எவ்வளோ பண்றேன் அப்டின்னுவாங்க. சின்ன சின்ன பாவங்களுக்கு அப்டியே கொஞ்சம் கொஞ்சமா உங்கள இழுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க முழுசா கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பிச்சுருவீங்க. ஆரம்பத்தில என்ன சொல்லுவோம்? யோசபாத் வேண்டான்னு சொன்னது போல வேண்டாம், வேண்டாம் அப்டின்னு அவாய்ட் பண்ணுவோம். இல்ல அவாய்ட் பண்ண முடியலன்னா, சரி ஓகே ட்ரை பண்ணுன்னு சொல்லி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவோம். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம அந்த ட்ராப்ல மாட்டிட்டோம். நம்மளால எஸ்கேப்பே ஆக முடியாம போயிரும். அப்ப தவறான ஐக்கியம் நம்ம வாழ்க்கையில இருக்கு அப்டின்னா, அது நம்மள தவறான பாதைக்குள்ள நடத்திரும். கண்டிப்பா நடத்திரும். நம்ம உலகத்திலயும் கூட ஒரு பழமொழி இருக்குல்ல, "உன் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லு, நான் உன் கேரக்டர் என்ன சொல்றேன்" அப்படின்னு சொல்லி. அப்படின்னா, நம்ப யாரோட கூட அதிகமான ஐக்கியத்துல இருக்கிறோமோ, அவங்களால தான் அவங்களுடைய கேரக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் தான் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும். அப்போ நம்ம ஐக்கியத்தை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். பாருங்க, பெரிய செலவு ஆகாப் செஞ்சதுனால, யோசபாத்துக்கு இப்ப நோ அப்படின்னு சொல்ல முடியல. அப்போ இது சத்துருவினுடைய ஒரு தந்திரம். என்ன? உங்களை தன்னுடைய வலைக்கு இழுக்கும்படி சிலர வந்து உங்களுக்காக நெறைய செலவு செய்ய வைப்பான். அப்ப நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில. தேவையில்லாம யாராவது உங்களுக்கு நெறைய செலவு பண்றாங்க. நெறைய உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புறாங்க. ஆனா, அவங்களுடைய ஐக்கியம் வந்து சரியா இல்ல. அவங்களுடைய ஆவிக்குரிய நிலை சரியா இல்ல. அப்டின்னா, நீங்க என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஃபெல்லோஷிப்ல, அந்த மாரி ஃப்ரெண்ட்ஷிப்ல அதிகமா ஈடுபடக்கூடாது. பேசவே கூடாதுன்னு சொல்லல. அவங்களோட பழகவே கூடாதுன்னு சொல்லல. நம்ம எல்லாரையும் பார்த்து ஹாய், ஹலோ சொல்றதுனால எந்த தப்புமே கிடையாது. ஆனா, அவங்களோட கூட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்போ, ஃபெல்லோஷிப் ஒரு ஐக்கியம் ஏற்படும் பொழுது தான் அங்க ஆபத்து வருகிறது அப்படின்னு சொல்றேன். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம இப்படிப்பட்ட ஐக்கியங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாம இங்க யோசபாத்துக்கு என்ன நடக்குது அப்படின்னா, மனுஷ பயமும் இருக்கு. ஆகாபுக்கு எப்படி நோன்னு சொல்றது? வயசுலயும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஆகாப் வந்து யோசபாத்த விட பெரியவரு. ஸோ இப்ப ஆகாபுக்கு எப்படி நோன்னு சொல்றது அப்படின்ற மாரியான ஒரு பயம் வேற. ஆனா கர்த்தர் நோன்னு சொல்லியிருக்கிறாரே! ஸ்ட்ரிக்ட்டா நோன்னு சொல்லி தானே இருக்கணும். அந்த பயம் வந்து யோசபாத்துக்குள்ள வரல பாருங்களேன். நீங்க நீதிமொழிகள் 29, 25 வாசித்தீங்கன்னா, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஒருவேளை இந்த இடத்துல யோசபாத் மனுஷனுக்கு பயப்படாம, கர்த்தரை நம்பி அந்த யுத்தத்துக்கு போகாம இருந்திருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்திருப்பார். ஆனா, பயந்து அந்த இடத்துல ஆகாபுக்கு நோ சொல்லிட முடியாதுன்றதுக்காக கர்த்தருக்கு நோ சொன்னாரு பார்த்தீங்களா? அங்க தான் யோசபாத்துக்கு உயிர் போகத்தக்கதான மிகப்பெரிய ஆபத்து இருந்தது. ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஆகாப் போல மனிதர்களுக்கு உங்களால நோன்னு சொல்ல முடியாம, நீங்க கர்த்தருக்கு நோன்னு சொல்லி கர்த்தரை காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா, உங்க உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய காரியங்கள் பின்னாடி இருக்குன்றத நீங்க புரிந்து கொள்ளணும். எப்பயுமே சரி, கர்த்தர் ஒரு விஷயத்த உங்களுக்கு நோன்னு சொல்றாரா, உங்க இருதயத்துல ஏதோ ஒரு சமாதானம் இல்லாம இருக்கிறது நீங்க உணர்றீங்க. இந்த காரியம் செய்கிறதுல, இவங்க கிட்ட பேசுறதுல எனக்கு ஏதோ பீஸ் ஆஃப் மைண்ட் கெடுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? துரிதமாய் அந்த இடத்தை விட்டு விலகுவது உங்களுக்கு நல்லது. ஒருவேளை அவங்க உங்களுக்கு நெறைய செலவு பண்ணிட்டாங்க. உங்களால வந்து அந்த இடத்துல நோன்னு சொல்ல முடியலனா கூட என்ன இருக்குங்க? அவங்க உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி செலவு பண்ணாங்க அவ்வளோதான்.
மற்றபடி உங்களுடைய ஸ்டாண்டில் நிற்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. உங்கள் கேரக்டரை சேஞ்ச் பண்ணுற விஷயத்தையும் உங்களுடைய நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய தீர்மானங்களை சேஞ்ச் பண்ணக்கூடிய அதிகாரத்தையும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் கொடுக்கல, சரிங்களா? கொடுக்கவும் கூடாது. அது நீங்கள் உங்கள் கர்த்தரோட கூட நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதான ஒரு உறவு. அந்த உறவில் பாதிப்பை கொண்டு வருகிற அதிகாரம் உங்களுடைய எந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எந்த ரிலேஷன்ஸ்க்கும் கிடையாது. ஆகையால் இந்த காரியத்தை நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க உங்களுக்கு எவ்வளோ நாள் செலவு பண்ணட்டும், உங்கள் கூட எவ்வளோ நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கட்டும், உங்களுக்காக எவ்வளோ உதவினா செஞ்சுருக்கட்டும், தப்பே கிடையாது. உங்கள் மேலே இருக்கிற அன்பின் நிமித்தம் செஞ்சுட்டு போட்டோம். அதுக்காக கர்த்தரை காம்ப்ரமைஸ் பண்ணி கர்த்தர் வேண்டான்னு சொன்ன காரியத்தை செய்வதற்காக அவங்க உங்களை தூண்டுவாங்களானா நீங்கள் போல்டா நோன்னு சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும். அதை விட பெஸ்ட்டு அப்படிப்பட்ட ஐக்கியங்களுக்கு விலகி இருப்பது நமக்கு நல்லது. நம்ம ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜாமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே யோசபாத்தின் ஐக்கியம் எவ்வளோ ஆபத்தை அவரோட வாழ்க்கையில கொண்டு வந்தது நாங்கள் பார்த்தோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையிலையும் தவறான ஐக்கியங்கள் எங்களுக்கு இருக்குமானா அவைகளிலிருந்து கர்த்தாவே எங்களை வெளியே கொண்டு வரும்படி உம்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். எங்கள் ஐக்கியங்கள் எங்கள் தேவனோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் ஆவியானவரோடும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.